அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு ராசி பலன்களை இந்த பதிவிலே நம்மளுடைய சஷ்டியன் பக்கத்திலே காணவிருக்கிறோம். முதலாவதாக மேசராசி என்பர்கள் அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதமும், பரணி நட்சத்திரம் 4 பாதமும், கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதமும் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த மேசராசியிலே வருவீர்கள். மேகங்கள் எப்படி உயர்ந்து கொண்டே செல்கிறதோ அதே போல கடுமையான முயற்சியினாலே வாழ்க்கையிலே முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா வேலை இல்லாத அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். தொழில் வியாபாரங்களிலே புது புது யுக்திகள் என்று சொல்லக்கூடிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிகளை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். அதன் மூலம் லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இருந்தாலும் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அல்லது உங்களிடம் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களிடம் அன்போடும் பண்போடும் நடந்து கொள்வது மிகவும் அவசியம். குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் மாதத்திற்கு மேலே 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடமான மாத்ருஸ்தானத்திற்கு செல்கிறார். அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியங்கள் உங்களுக்கு இதனால் வரைக்கும் இருந்து வந்த அம்மாவினுடைய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் நீங்கி அவர்களுடைய உடல் ஆரோக்கியமானது பெருகும். சனி பகவான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 7.5 சனியாக 12ஆம் இடத்திலிருந்து இந்த வருடம் முழுவதும் அருள் புரிய இருக்கிறார். அதனாலே ஷேர் மார்க்கெட் மற்றும் இரும்பு தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் எல்லாம் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். ராகு கேது பகவான்கள் பார்த்தோம் அப்படின்னா கேது பகவான் 5ஆம் இடத்திலும் ராகு பகவான் 11ஆம் இடத்திலும் இருந்து உங்களுக்கு அருள் புரிய இருக்கின்றனர். வெளிநாடு அல்லது வெளி மொழி பேசக்கூடிய அன்பர்களாலும் உங்களுக்கு சாதகமான நிலை, அவர்கள் மூலியமாக லாபங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். மாணவர்கள் படிப்பிலே நல்ல முன்னேற்றமானது ஏற்படும். மேற்படிப்பு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு நம்மளுடைய குரு பகவான் பெயர்ச்சியினாலே ஜூன் மாதத்திற்கு மேலாக பிடித்த படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள், பிடித்த காலேஜில் சேரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கப்பெறும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும், தாய் தந்தையரை வெளிநாடு அந்த சுற்றுலா அழைத்து செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு ஏற்படும். வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த 2026ஆம் ஆண்டு மேசராசி என்பவர்களுக்கு பிரகாசமாக உள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த 7.5 சனியின் தாக்கமாக உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளாக சின்ன சின்ன பிரச்சனைகளும் சண்டைகளும் வந்து மறையும். இருந்தாலும் இந்த மேசராசி அன்பர்கள் சற்று வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும். அண்ணன் தம்பி சகோதரிகளுக்குள்ளாக ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் பெருகும். அவர்கள் மூலம் பண வரவு உங்களுக்கு ஏற்படும். யாரையும் நம்பி நீங்கள் சாட்சி கையெழுத்தோ அல்லது கடன் கொடுத்தலோ கூடாது. 7.5 சனியினுடைய தாக்கம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆஸ்துமா சைனஸ் போன்ற பிரச்சனைகளை சற்று அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தை சற்று பார்த்து கொள்ள வேண்டும். இந்த 12ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா தேவையற்ற உழைப்பு விரயம் ஏற்படும். நாம் ஒரு செயலை 1 மணி நேரம் செஞ்சுருப்போம், அதற்கு உண்டான பலன் நம்மளுக்கு கிடைக்காது. அப்படி இருக்கும் பொழுது நாம் முடிந்தளவு எதையுமே துல்லியமாக பிளான் பண்ணி அந்த விஷயத்தை செய்யும் பொழுது அல்லது இது நம்ம தான் செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்யும் பொழுது நம்மளுக்கு அதற்கு உண்டான ஊதியமோ பலனோ நம்மளுக்கு கிடைக்கப்பெறும். அதனால் முடிந்த அன்பர்கள் சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்து கொண்டு வர வேண்டும். பண வரவில் பார்த்தோம் அப்படின்னா சற்று ஏற்றம் இறக்கமாக தான் இருக்கும். இருந்தாலும் வீண் ஆடம்பர செலவுகள் வீண் செலவுகள் இது போன்ற விஷயங்களில் நீங்கள் பணத்தை அதிகமாக இழப்பீங்க. முடிந்தளவு சேமிப்பை அதிகரிங்க. அது இப்போ மட்டும் இல்லை, பிற்காலத்திலே உங்களுக்கு உதவி செய்யும். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மேசராசி குழந்தை பாக்கியம் பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானை வேண்டி செவ்வாய்க்கிழமைகளில் விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வரும் பொழுது முருகப்பெருமான் அருளால் மேசராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கும். அது மட்டுமல்லாது திருமணம் இந்த 2026ஆம் ஆண்டிலே கைகூடுவதற்கு நிறையாவே வாய்ப்புகள்லாம் இருக்குது.
அதனாலே இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா 50க்கு 50. என்ன மதில் மேல் பூனை போல நீங்கள்லாம் வந்து இந்த 2026ஆம் ஆண்டை கடக்கணும். என்ன அதனால் அனைத்து அன்பர்களும் இந்த சனீஸ்வர பகவான் சனிக்கிழமை விளக்கேற்றி வழிபாடு செய்தும் நம்மளுடைய முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்தும் இந்த மேசராசி என்பர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.